ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா May 27, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஎம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எந்த விதமான பாயிண்ட்ஸும் வந்து அவர் கொடுக்கல. ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது COVID-19 ரிலேட்டடாக நோ WHO பார் ஆன் இந்தியா. அதாவது இப்போ அந்த குளோரோகுயினின் டேப்லெட் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆன்டி மலேரியல் டேப்லெட்டு, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா WHO வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்தியாவில் வந்து அது பேன் பண்ணலை. ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ஷூர் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ஃபார் மைக்ரண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் நம்ம இவ்வளோ நாளாக வந்து நிறைய எடிட்டோரியல் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடலாம், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து சுமோட்டோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸை எடுத்துருக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து என்னென்னா அவங்களுடைய ட்ராவலை வந்து அலோவ் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணணும், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரில். ஸோ அதனால் எந்த இதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் இதில் இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது ஹெவி பர்டன் ஆஃப் சோஷியல் சஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. பட் இவர் மைக்ரண்ட்ஸ் ஒர்க்கர்ஸை பற்றி அதிகமாக இது பண்ணல. அதுக்கு பேக்ரவுண்ட், அதாவது நம்மளுடைய இந்தியாவோட அந்த ஃபிலாசபிக்கல் மெசேஜஸ். ஓகேங்களா, ஃபிலாசபிக்கல் மெசேஜ்னால் அசோகர் பீரியடில் இருந்த ஃபிலாசபிக்கல் மெசேஜஸ். ஓகேங்களா, புத்திசமோட ஃபிலாசபிக்கல் மெசேஜை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதனால் இதை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ இந்தியாஸ் ட்ரையஸ்ட் வித் நெஹ்ருவியன் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆர்டிக்கல் முழுக்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஹ்ருவியன் ஐடியாலஜியை பற்றி எழுதுனது. ஓகேங்களா, நேருவோட ஐடியாலஜி ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியாஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், ஓகேங்களா, சோஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்டப் பண்ணுறதுல நெஹ்ரு வந்து, ஏன்னா நெஹ்ரு தான் நமக்கு 1947க்கு அப்புறமா இருந்த முதல் பிரைம் மினிஸ்டர். அண்ட் அவர் கூட இருந்தவர் துணை பிரைம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் படேல். இட் இஸ் ரிலேட்டட் டு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனலிசம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கரண்ட்டாக வந்து என்னென்னா அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம். கம்யூனிசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்யூனிசம்னா வேறு, கம்யூனிசம் அப்படிங்கிறது என்னென்னா எக்கனாமிக் கொள்கைகள். ஓகேங்களா, கம்யூனலிசம் அப்படிங்கிறது சொசைட்டி ரிலேட்டடாக. கம்யூனலிசத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் ரிலீஜியஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிகர் குரூப் வந்து மைனாரிட்டி குரூப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு கம்யூனலிசம். ஓகேங்களா, ஸோ இந்த கம்யூனலிசத்தில் இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து கம்யூனலிசம் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாரு. லைக் என்னென்னா இந்த மைனாரிட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி வந்து என்னென்னா டாமினன்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டோரியல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மைனாரிட்டி, ஆஸ் வெல் அஸ் ரிலீஜியஸ் வைஸ் பார்த்தாலும் அவங்க வந்து மைனாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ மெஜாரிட்டியில் இருக்கிற இது வந்து என்னென்னா ஹிந்துக்கள். ஓகேங்களா, பட் ஹிந்துக்களோட ஐடியாலஜி அவங்க மேலே செலுத்தலை. ஆனால் என்னென்னா இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐடியாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே செலுத்துகிறாங்க. ஸோ 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெஹ்ரு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அவருக்கு வந்து என்னென்னா லைக் செக்குலரிசம் அப்படிங்கிறதுல முக்கியமாக வந்து என்னென்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். செக்குலரிசம் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய செக்குலரிசமை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூடோ செக்குலரிசம் அப்படிம்பாங்க. சூடோ செக்குலரிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது என்னென்னா மைனாரிட்டிஸ்க்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. மெஜாரிட்டி பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி பீப்புள்னால் யாருன்னா இந்த ஹிந்துக்கள். அதுக்கு மாதிரி மைனாரிட்டி பீப்புள் அப்படிங்கிறவங்க கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ், சிக்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் என்னென்னா நம்ம கண்ட்ரியில் கம்யூனலிசம் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை உணர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரு, படேல் இந்த சூடோ செக்குலரிசம் பற்றி வந்து என்ன பேசியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் கொஷின் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுதான் வந்து முக்கியமான விஷயம். மெயின்ஸ் கொஷினில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் ஐடியாலஜிஸ் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா, கம்பேரிசன் ஆஃப் ஐடியாலஜிஸ் பிட்வீன் காந்தி அண்ட் நேரு. ஓகேங்களா, காந்தியோட ஐடியாலஜி அண்ட் நேருவோட ஐடியாலஜி எந்தெந்த வகையில் ஈக்குவலாக இருந்துச்சு, எந்தெந்த வகையில் டிஃப்ரென்ஷியேஷனாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா காந்தி வந்து என்னென்னா செல்ஃப் ரிலையண்ட்டில் முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தை வந்து அதிகமாக வந்து என்ஷூர் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கிராமம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம வந்து என்ன இந்த காதி இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து முன்னுக்கு வரணும்னு இருப்பார். இது நெஹ்ரு வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவை முன்னேற்றம், ஸோ நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரும்போது அதெல்லாம் முன்னேற்றம், நிறைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ளே வரும்போது, வெஸ்டர்ன் ஐடியாஸ் உள்ளே வரும்போது நம்மளுடைய இந்தியா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அப்போ இது ஒரு கம்பேரிசன். ஓகேங்களா, இவருடைய காந்தியோட ஐடியாலஜிக்கும் நேருவோட ஐடியாலஜிக்குமான ஒரு கம்பேரிசன் இது வந்து இருக்குது. போய் ஆன்லைனில் படிங்க அல்லது உங்களுடைய ஹிஸ்ட்ரி புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் போய் கம்பேரிசன் ஆஃப் ஐடியாலஜி பெட்வீன் காந்தி அண்ட் நெஹ்ரு. ஓகேங்களா, இது ரெண்டையும் படிங்க. ஸோ அது ஒரு மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஆயில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ரெவன்யூ லாஸை வந்து சரி கட்டுறதுக்காண்டி இந்த ஆயில் ப்ரைஸ் ஹைக்கை வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் பாதிக்கிறது இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவையும் பாதிக்கக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லாரி வந்து ஒரு கத்திரிக்காவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த லாரியோட எல்லா ஃபேக்டரும் லைக் பெட்ரோலியம் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெட்ரோல் டீசல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்போ அவன் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் அடித்து இந்த பக்கம் கொண்டு வந்தான் அப்படின்னா அந்த கத்திரிக்காயோட ரேட்டு அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா 11 ரூபாய்க்கு வச்சு விற்பான். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ பெட்ரோல் விலையை வந்து ஏற்றிட்டாங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னா அவன் 11 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த கத்திரிக்காயை 12 ரூபாய்க்கு விற்பான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பேர்டன் வந்து எங்கே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், அதுவும் இப்போ டிஸ்ட்ரெஸில் அதிகமாக இருக்கிற பீப்புள் தலையில் தான் அந்த பேர்டன் வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்குலாரிட்டி, இட் இஸ் அ காமன் திங் அப்படிங்கிறது அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படி தான் பேசி வச்சுருப்பாரு. ஸோ காமன் திங் அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடிட்டோரியல் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியலுங்க, ஹவு இந்தியா கேன் பிகம் எ செல்ஃப் ரிலையண்ட். அதாவது இப்போ நம்ம ஆள் வந்து செல்ஃப் ரிலையண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காப்புல. இப்போது இவங்க கொண்டு வந்த நிறையா ஸ்கீம்ஸ் அண்டு மேட்டர்ஸ்லாம் வந்துன்னா நம்மளோட கண்ட்ரியில் செல்ஃப் ரிலையண்ட் கொண்டு வருமா அப்படின்னா செல்ஃப் ரிலையண்ட் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றாரு. ஸோ நம்ம செல்ஃப் ரிலையண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து என்ன செல்ஃப் ரிலையண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல தேர்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாஸ் மேனுஃபேக்சரிங். இந்த மூணும் நம்ம கொண்டு வரணும். ஓகே, இப்போ செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து நாட் குளோபலி காம்படேட்டிவ் அப்படின்றாரு. லைக் எப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் செக்டார் யூனிட்ஸ் ஓகேங்களா அதை வந்து என்னென்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமி நம்ம கண்ட்ரியில் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமி கிடையாது. அண்ட் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ என்ன மெஷர்ஸ் இது பண்ணுறாங்களோ அதை தான் வந்து என்னென்னா இவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இது ஏன் இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ குவாலிட்டி, ஓகேங்களா, லோ டெக்னாலஜி அடாப்டேஷன் இதெல்லாம் வந்துன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம கண்ட்ரியில் இருக்க பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில். ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ப்ரைவேட் செக்டார் இருக்கான் பார்த்தீங்களா, ப்ரைவேட் செக்டார் எந்த இடத்துல லாபம் வருமோ அந்த இடத்த மட்டும்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்ரோச் பண்ணுறான். லைக் இந்த R&D இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் வராது. பட் R&D வந்து ஃபியூச்சரில் அதிகமாக லாபம் கொடுக்கும், கரண்ட்டில் வந்து அதிகமாக லாபம் கொடுக்காது. அதனால் என்ன பண்ணுறானுங்க இவனுங்க கரண்ட்டை விட்டுட்டு ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சரை விட்டுட்டு கரண்ட்டில் வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ணுறது அண்டு இந்த மேனுஃபேக்சரிங்கோ சப்ளை செயினை செலக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கண்ட்ரியில் இப்போதைக்கு இருக்குது. 2 முக்கியமான ப்ராப்ளத்தை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, 2 முக்கியமான ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இப்போ இருக்கிற PSUs ஓகேங்களா, இப்போ இருக்கிற PSUs அண்டு தனியார் இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரியல் அட்டானமி அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஃபியூஷன் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இருக்கிறோம். பட் மியர் ஃபாரின் டைரக்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து அதிகமான வந்து செல்ஃப் ரிலையண்ட்டை வந்து கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வித் அக்கம்பனிடு வித் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ செல்ஃப் ரிலையண்ட்டை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து என்னன்னா நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு பாருங்கள். இப்போ டெக்னாலஜிக்கல் லெவலில் சவுத் கொரியா, தைவான், சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த கண்ட்ரீஸ்லாம் டெக்னாலஜிக்கலில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கண்ட்ரிக்கு எவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரானோ அவனாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் லெவலில் அதிகமான ஃபோக்கஸை வந்து செலுத்தினாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. இதே இது மேனுஃபேக்சரிங் சைடு லைக் தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சைடு அவங்களுடைய இதை இம்ப்ரூவ் பண்ணாங்க, வேல்யூ செயின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க வந்து ஹையர் லெவலில் போனாங்க. அண்ட் யூனிக்காக ஒரு கண்ட்ரி இருக்கான், அவன் என்னன்னா சைனா என்ன பண்ணுறான் அப்படின்னா லோ லெவல் ஓகேங்களா, லோ காஸ்ட் மாஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து அதிகமாக பண்ணான். இதை தவிர நிறைய டெக்னாலஜிக்கல் லெவல் இன்ஃபியூஷன் லைக் 5G, சூப்பர் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா, ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா, பயோடெக்னாலஜி ஃபார்ம் ஓகேங்களா, இது எல்லாமே அண்ட் ஈவன் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அவன் வந்து தெளிவாக வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரியில் இது பண்ணான் ஓகேங்களா. பட் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள் லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கருத்து இந்த முக்கியமாக அந்த எலக்ட்ரிக் ஃபியூயல் வெஹிக்கிள்ஸை வந்து இது பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி ஸ்டோரேஜ் ஐட்டத்தை க்ரியேட் பண்ணுறது, சோலார் செல் மாடியூல்ஸு, அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், பயோடெக், ஃபார்மாலஜி, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் மற்ற கண்ட்ரிஸ்லாம் இதில் வந்து ஹையர் லெவலில் போயிட்டாங்க. இதை தவிர நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய R&D டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயங்களும் வந்து என்னன்னா நெகட்டிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இவங்க கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபண்டட் R&D வேணும் அப்படின்றாங்க, இன்க்ளூடிங் பேசிக் ரிசர்ச் அண்ட் PSUs அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ஸ்கேல் அப் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு ஜிடிபியில் கிட்டத்தட்ட 1% ஆஃப் ஜிடிபிக்கு மேலே வந்து என்ன பண்ணணும், செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்மளுடைய பிரைவேட் ஓரியன்ட் இதுவும் கொண்டு வரணும். அண்ட் முக்கியமாக எஜுகேஷனில் வந்து அதிகமான வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம கண்ட்ரி செல்ஃப் ரிலையண்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஒரு முக்கியமான இதுங்க டைம் ஃபார் ரிஃபார்ம் இன் கோர்ட்ஸ். அதாவது கோர்ட் இப்போ வந்து விர்ச்சுவல் கோர்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அப்போ விர்ச்சுவல் கோர்ட் ரன்னிங்கில் இருந்தாலே நம்ம இதில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் கேசஸ் வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் கோர்ட் மட்டுமே பண்ணாது, நம்ம பண்ண வேண்டிய சில ப்ரொசீஜரல் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹைகோர்ட்லேயோ ஏதோ நார்மல் கோர்ட்லேயோ நீங்கள் போய்ட்டு ஒரு ஃபைல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா தெர் இஸ் எ ப்ரொசீஜர் ஓகேங்களா. அந்த ப்ரொசீஜரை வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஹியரிங் வரும்போது தெர் இஸ் எ ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரல் லாஸ்னால தான் நம்ம இதில் வந்து என்ன நிறையா பெண்டன்சி ஆஃப் கேசஸ் இருக்குது. அப்போது அந்த ப்ரொசீஜரில் வந்து என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து சேஞ்சிங் சிஸ்டம். அதில் சேஞ்சிங் சிஸ்டத்தில் டோட்டலாக வந்து இந்த ப்ரொசீஜரல் மேட்டர்ஸை பற்றியும் சொல்கிறாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்மெண்ட் அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பெரிய பிரச்சனைங்க. ஒரு வக்கீல் வரலையா, இல்லாட்டி ஒரு கேஸுக்கு வந்து அந்த பிரதிவாதி வரலையா, உடனே அட்ஜர்ன்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அட்ஜர்ன்மெண்ட் கொடுக்கறதுனால நிறையா கேசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே போய்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் டிலே தான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தன் வந்தால் இன்னொருத்தன் வரமாட்டான், இன்னொருத்தன் வரமாட்டான். ஆனால் ப்ரொசீஜரில் என்ன இருக்கும், 2 பேர் வந்தால் தான் வந்து அந்த கேஸ் நடக்கணும்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீஜரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வக்கீல் வந்து டிலே பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ப்ரொசீஜர் இருக்குது, டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன கேஸை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியும். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடியே வந்து கேஸை ஹியரிங் கொண்டு வந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் ஓகேங்களா. கேஸை வந்து ஹியரிங்க்கு எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா ஆஃப்டர் ஃபைலிங் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்டை ஃபைலிங் பண்ணதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது சில பேர் வந்து என்ன இன்ட்ரீம், அதாவது என்ன அர்ஜெண்ட்டாக வந்து சில கேசஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்ட வேண்டியிருக்கும். அப்போ அர்ஜென்ட் கேசஸ் அப்படின்னு மட்டும் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் கேசஸ்க்கு
கேசஸ்க்கு மட்டும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து என்னென்னா கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அது வந்து அர்ஜென்சியாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஹியரிங்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜரல் டிலேஸ் பற்றி இவர் ஒரு நெகட்டிவ் சொல்லிவிட்டு அதுக்கு 2 பாசிட்டிவ் அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு இவர் சொல்லியிருக்கார். இதுக்கடுத்து செகண்ட் நெகட்டிவ் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை பற்றி பேசுகிறார். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமாக இருக்கிறதுலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதிகமாக வந்து கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது எது காரணம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அப்போ வாட் இஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்த்துருக்கோம் ஓகேங்களா, நம்ம ஏதோ திருட்டு வேலை பார்த்துருக்கோம், அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் போயிருக்குது, அந்த ஹைகோர்ட்டில் இருந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த தீர்ப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பீலுக்கு போகணும் ஓகேங்களா. நான் அப்பீலுக்கு போகணும் அப்படின்னா ஹைகோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு அப்பீல் வந்து ஃபைல் பண்ண முடியும். பட் ஹைகோர்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொக்கையான கேஸுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த அப்பீல் கொடுக்க மாட்டாங்க. அப்பீல் அதாவது அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இவன் அப்பீலுக்கே போக முடியாது. அப்போ இவன் அப்பீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு வைங்களேன், அதை மீறியும் இவன் அப்பீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 136க்கு கீழே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தவுட் கெட்டிங் ஹைகோர்ட் சர்டிஃபிகேட் ஒன் பர்சன் கேன் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்தெந்த கேஸை இதை எடுத்துப்பாங்க அப்படின்னா பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கேஸ் ஓகேங்களா. பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கேஸாக இருந்தாலோ அல்லது சப்ஸ்டான்ஷியலாக லாவில் ஏதாவது பிரச்சனை இருந்து அந்த லாவில் ரிலேட்டடாக ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸை தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் எடுத்துப்பாங்க. பட் என்னென்னா இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸில் தான் இருக்குது அப்படின்றாங்க. என்ன ஃப்ளா அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியில் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட எவ்வளோ கேசஸ் பாருங்கள் 60 to 70% ஆஃப் கேசஸ் வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கேசஸாக தான் இருக்குது. அதுலேயும் 80 to 90% ஆஃப் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ப்ரொசீஜரல், அதாவது என்னென்னா மிகப்பெரிய லா ரிலேட்டடாக இல்லை, அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. ஒன்லி 10 to 20% ஆஃப் கேஸை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹியரிங்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 80 to 90% ஆஃப் கேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஹியரிங் போய் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் டெலீட் ஆகுது. அப்போ இப்படி வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இதை வந்து என்னன்னா இந்த மாதிரி ஹியரிங் கொண்டு போகிறதுல தான் இருக்கிறதுலே அதிகமான பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி வி ஷுட் ஹேவ் சம் ஹியரிங் மெக்கானிசம் ஓகேங்களா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஜுடிஷியல் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பர்டிகுலர் லைக் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வருது அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா லாவோட ப்ரொசீஜரல் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வருதா இல்லாட்டி நம்ம பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை தான் இனிமேல் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இது கீழே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there should be an ஃபைலிங் ப்ரொசீஜரை வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா ஃபைலிங் ப்ரொசீஜர் இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் அனாலிசிஸை கொண்டு வரும்போது மட்டும்தான் அதிகமான அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது வராது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் கோர்ட் கிடையாது ஓகேங்களா. அப்பீல் கோர்ட்னா லைக் அது வந்து கான்ஸ்டியூஷனல் கோர்ட். அப்போ கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக சப்ஸ்டான்ஷியலான மேட்டர் அந்த மேட்டர்ஸை மட்டும்தான் என்ன பண்ணணும் அங்கே போகணும். பட் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக என்ன பண்ணுதாங்க அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இஸ் ரெசிடியரி பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க மற்ற எந்த கோர்ட்டுக்கும் இல்லாத ஒரு பவர் அப்படின்னா அந்த ரெசிடியரி பவர் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அதை தூக்கி வந்து என்ன நீங்கள் வந்து ஒரு கேஸை தூக்கி அவங்க கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக வந்து அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேசஸ்லாம் அதிகமாக வந்து இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான இந்த ப்ரொசீஜரல் இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ் அல்லது கோர்ட்டோட ரிஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த படம் பாருங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் சோஷியல் டிஸ்டன்சிங் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுவும் இல்லை, ஒரே ஒரு இது தான் இருக்குது, பேவ்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு ஓகேங்களா. அந்த பேவ்க்யூ ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டும் வந்து இப்போ டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் கேரளா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க டாஸ்மாக் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் அந்த டாஸ்மாக் ஓப்பனை நம்ம வந்து கியூவை வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணுறது, லைக் கூகுள் கூட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆப்பை வெளியிடுறாங்க. அதுக்கு பேர் தான் பெவ் கியூ அப்படிங்கிற ஒரு ஆப்பு. அந்த ஆப் மூலமாக, அதாவது இந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க வேற ஒருத்தங்க, பட் இந்த ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேரளாவில் மட்டும். ஏன்னா இதுக்கடுத்து நீங்கள் வந்து மது வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த பெவ் கியூ ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு இவங்க தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும், இத்தனை பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பர்டிகுலர் ஒயின் ஷாப்புக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் அங்கே போவாங்க. தேர் ஷுட் பி a சோஷியல் டிஸ்டன்சிங். அதை வந்து சேட்டலைட் மூலமாக என்ன பண்ணுறது, செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து கொண்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஓகே, இன்னொரு நியூஸ், முக்கியமான நியூஸ் இருக்குது. இது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதான் மந்திரி ஒரு யோஜனா பற்றி பார்த்தோம். பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, அதை போய் நீங்கள் பேக்ரவுண்டில் போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். இது வந்து என்னென்னா, ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் வந்து இந்த யோஜனா இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதில் சில ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அதை சொல்கிறேன். எக்ஸஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 ப்ரொடக்ஷன், அதாவது 9% ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ஃபிஷரிஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பை 2024-25 ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபிஷரிஸோட எக்ஸ்போர்ட் ஏர்னிங்கை வந்து டபுள் பண்ணணும். அதுவும் வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் இதில் இருக்குது. ஸோ 2 இதை சொல்கிறாங்க. 2024-25 9% ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன், அதுக்கடுத்து டபுள் தி எக்ஸ்போர்ட். ஓகேங்களா, இந்த ரெண்டும் ஒரே பாயிண்டாக சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்டத்தட்ட தே ஹவ் டு 20,000 crore, ஓகேங்களா, 20,000 crore கிட்ட கொடுக்க போகிறாங்க ஃப்ரம் சென்டர் அண்ட் ஸ்டேட். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. டைரெக்டாக கேஷ் கொடுக்க போகிறதில்ல. இது வந்து என்னென்னா இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதன் மூலமாக வந்து இந்த ஃபிஷரி செக்டாரை வந்து என்னென்னா ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு காலத்துலேயும் எதுவும் இல்லை, அண்ட் எக்கனாமிக் காலத்துலேயும் எதுவும் இல்லை. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.